NTM நலம் தரும் மருந்து. இறை வார்த்தையே நம் வாழ்வின் அருமருந்து. வழங்குபவர் அருட்பணி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கெட்டவங்க நல்லாவே வாழ முடியாது. இன்றைய முதல் வாசகம் சீராக்க ஞானம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8. அன்பு இறை மக்களே, உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதே, செல்வத்தை தருகின்ற ஆண்டவர் மீது நம்பிக்கை வை என்று பலவிதமான ஆசீர்வாதமிக்க இறைச்செய்தியை சீராக்க ஞான புத்தகம் இன்றைய நாட்களிலே வழங்குகின்றது. குறிப்பாக நிறைய பேர் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் அழிவை நோக்கி செல்லக்கூடிய காரணம், நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கடவுள் என்ன நல்லா வச்சுட்டு இருக்காரு. அவன் அந்த பாவம் பண்ணுறான், இந்த பாவம் பண்ணுறான், ஆனால் அவன் நல்லா தாங்கிறான். நான் கோயிலுக்கு போகிறேன், நான் தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறேன். நம்ம மக்களுக்கு அதிகமாக எழக்கூடிய ஒரு கேள்வி. அதனால்தான் இந்த இறை வார்த்தையை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். அதாவது, நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. நான் நிறைய பாவம் பண்ணுறேன், ஆனால் நல்லா தான் வாழறேன், நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று நாம் எப்பொழுதும் நினைக்கக்கூடாது. குறிப்பாக ஆண்டவர் இரக்கமும் சினமும் கொண்டவர். இந்த இரக்கம் மன்னிக்கின்றது. சினம் என்பது தவறை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய ஒரு ஆற்றலாக கடவுள் பயன்படுத்துகின்றார். எனவே தப்பு செஞ்சவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லது செய்கிறேன்னா கஷ்டப்படுறேன்னு ஒரு நாளும் நாம் நினைக்கக்கூடாது. எல்லோரும் கடவுளுடைய இரக்கத்திற்கும் சினத்திற்கும் ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் நினைவில் கொண்டு, எனவே தான் அப்படி பாவம் செய்பவர்களுக்கு இடையூறாக அல்லது துணை போகின்றவருடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவர்களை நடுக்கடலில் இட வேண்டும் என்பதை, பாவம் செய்பவர்கள் ஒரு புறம் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு காரணமாக நாம் இருக்கிறோமா, அதற்குரிய தண்டனையும் நாம் பெற்றுக்கொள்ளும் என்பதை இந்த நாளிலே நற்செய்தி உணர்த்துகிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாளிலே தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்ற இறைவார்த்தையின் வழியாக நாம் எப்பொழுதும் பிறர் பாவம் செய்வதற்கு துணை போகாமல் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக பிறர் பாவத்திலிருந்து மனம் மாறி கடவுளிடம் திரும்பி வரக்கூடிய அருளையும் ஆசிரியம் பொழிவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.